பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பழப்பணியாரம் சுட போகிறோம் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் நெல், சர்க்கரை, வாழைப்பழம், முட்டை, ஏலக்காய், தேங்காய் பொடிச்சது, மைதா, சோடாப்பு, தண்ணி ஊற்றி கரைச்சல இது என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. முதல் மைதா மாவை கொட்டிக்குவோம். ஒரு கப்பு மைதா மாவுக்கு ஒரு முட்டை, ஊற்றிக்கலாம். தேங்காய் பூ அரை கப்பு இருக்குது. தேங்காய் பூ கொஞ்சம் உப்பு, இது சர்க்கரை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பொடிச்சிக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு 3/4 கப்பு சர்க்கரை பொடிச்சிட்டு வந்துடலாம். சர்க்கரையை பொடிச்சிட்டு வந்து போட்டாச்சு. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதுனால இதை அப்படி போட்டால் நல்லா இதாகிடும். அதே மாதிரி வாழைப்பழத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தாச்சு. உப்பு போட்டோம். கொஞ்சம் சோடாப்பு ஊற்றிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். முட்டையெல்லாம் போட்டிருக்கறதுனால நல்லாயிருக்கு. பஞ்சாட்டு இருக்குது, இஃப்தாருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. நோம்பு திறந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும், ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள். நல்லபடி கல்லாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கு எடுத்து போடுறதுக்கு. இந்த வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். இப்போ பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இதை பாருங்கள், புஷ் புஷ்னு எழுந்திரிச்சிச்சு பாருங்கள். நல்லா கோதுமை மாவுலையும் போடலாம், மைதா மாவுலையும் போடலாம். நல்லா வெந்துச்சு. கொஞ்சம் கலர் மாறின முன்னாடி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். போகிற 2வது வீடு இஃப்தாருக்கு. இது 8வது ஐட்டம் பாருங்கள். நல்லா அளவாக போட்டால் நல்லா எந்திரிக்கும், அதனால் அளவாக போட்டுக்கலாம். வச்சு கொஞ்சம் கலர் மாறின முன்னாடி எடுத்தால் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்துக்கு. சிம்மிலையும் ஃபாஸ்ட்லேயும் வச்சுட்டு வேக வைக்கிறேன். ஒரே இதாக ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா இது சும்மா லைட்டாக எல்லாம் மாவு முட்டையெல்லாம் கலந்துருக்கிறதுனால தீஞ்சிடும். இதை எடுத்துக்கலாம். வைக்க பார்க்குறேன். இந்த பாருங்கள், நல்லா இருக்குது. பஞ்சாட்டு இப்படி எடுத்தால் வாழைப்பழம் தேங்காயெல்லாம் போட்டிருக்கறதுனால நல்லா பஞ்சாட்டு இருக்குது. சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்குது. இஃப்தாருக்கு இது 8வது ஸ்நாக்ஸு பாருங்கள். நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சும்மா வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சுக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.